சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. திருமண வைபவங்களுக்கான பிரத்யேக பட்டுப்புடவை கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் சில்க்ஸ், KVP தியேட்டர் ரோட், இளம்பிள்ளை, சேலம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவங்களாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுப்பாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம், 3 விளக்கங்களை தந்து விடுகிறேன் நண்பர்களே. ஒரு விஷயம், சனி ஒரு வழியா மீனத்துக்கு சேர்ந்துட்டார். சரி, 7.5 சனி. நிறைய பேர் சொன்னாங்க இது 7.5 சனின்னு. நிறைய சேனல்களை நான் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கேன். இந்த 7.5 சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது. காரணம், இவ்வாறு பிளஸ்டு. குருவுடைய வீட்டில் இருக்கும் சனி முதல் 2.5 வருடம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அடுத்து மேஷத்தில் சனி நீச்சமாக போகிறார், அதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் ரிஷபத்துக்கு போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார், அதனால் இது ஒன்றும் பண்ணாது. ஆக மே மாதம் சனியால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப பிளஸ்டு. சரி, சுக்கிர பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு எங்கே இருக்காரு? 12ஆம் வீட்டில் இருக்கிறார். 2 கூடிய தனாதிபதி. அவர் 2 கூடையவர் மட்டுமல்ல, 7 கூடையவரும் கூட. என்னோட பதிவுகள் எப்பயுமே நான் ஒரு பதவியை வச்சு சொல்ல மாட்டேன், 2 பதவியை அவருடைய லாஜிக்காக அப்ரோச் பண்ணுறதை பற்றி சொல்லி தருவேன். 2 7 கூடையவரும் அவர் தான் என்பதால் ஃபாரின் போகிற யோகங்கள் கிடைக்கும். 7 கூடையர் உச்சம் என்பதால் காதல் வரப்போகிறது. 7 கூடையர் உச்சம் என்பதால் குடும்பஸ்தானம், அதாவது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரப்போகிறீர்கள். சில பேர் எதுக்குன்னே தெரியாமல் சண்டையில் இருப்பாங்க, எதுக்குன்னே தெரியாமல் சும்மாவே சண்டையிலே இருப்பாங்க. அவர்களெல்லாம் இந்த மே மாதம் ஒன்றாக சேரப்போகிறீர்கள். சார், உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹாப்பி லைஃபு, ஹாப்பி ஒய்ஃபு. ஹாப்பி ஒய்ஃப் இருந்தால் ஹாப்பி லைஃப். நீங்கள் உலகத்தில் எதை வேணால் சாதிச்சிடலாம். நான் பெரிய வைஸ் பிரசிடென்ட்டு, நான் பெரிய சீனியர் டைரக்டரு. வீட்டுக்கு போனால் சந்தோஷம் வேணும். வீட்டுக்கு போய் சாயந்தரம் 9-10 மணிக்கு போகிறீங்கன்னா, போன உடனே உங்களை சந்தோஷமாக வீட்டில் எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தூங்கணும், ஜாலியாக இருக்கணும். அதுக்கு தான் வாழ்க்கை, வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. இந்த பதிவை பார்த்தோன்னே உடனே உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, ஐ லவ் யூ டார்லிங், ஐ எம் சாரி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பதிவு வெற்றி அடைஞ்சதுன்னு அர்த்தம். அதிர்ஷ்டத்தை பணத்தை பற்றியே கவலைப்படுறதுக்கு தான் ஜோதிடமா? குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதுக்கும் ஜோதிடம் தான். எளிய மக்களின் சந்தோஷமே இதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ அப்போது 7 கூடையர் உச்சம் பெறுது. அடுத்து செவ்வாய் பகவான் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே அமருகிறார். அப்போ என்ன ஆகும்னா, உடலில் தெம்பு 1 8 கூடையர், பாடி பில்டிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, அதெல்லாம் ஹேய் கபிலா, நீயே ஓலி, நீ தான் வழி எல்லாம் பண்ணுவீங்க. அந்தந்த நேரம் வரும்போது உங்களை அதே இழுத்துட்டு போயிடும் ஜிம்முக்கு. உங்களுக்கு இனிமேல் நீங்கள் பாடியை ஃபிட்னஸை ஃபோக்கஸ் பண்ணுற நேரம். அடுத்து 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 5 கூடிய யோகாதிபதி சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் விட்டு 2ஆம் வீட்டில் இருக்கார். பணம் பல வழிகளில் வரும். ஏற்கனவே அது உச்சம் வேற. அப்போ என்ன ஆகும்னா, அப்பா வழி சொத்துக்கள், அப்பாவோட அந்த 5னா
சூரியன்னா யார்? அப்பா. யோகாதிபதி, பித்ருகாரகன்னு பேர். அப்போ யோகங்கள் இருக்கு. 5 நாள் சொத்து, பழைய சொத்துல பிராது ஏதாவது கொடுத்துருந்தாங்க, வில்லங்க இருக்கு, எல்லாம் சரியாகும், சொத்தாக மாதிரி காசாக வரும். அடுத்து 3ஆம் வீட்டிலே குரு. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க 3ல் குரு மறைஞ்சிட்டார், கிடையவே கிடையாது. 12 குடைய குரு 3ல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். 12 குடையவர் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரே தூக்கி மேலே வச்சிடறார். மேசராசிக்காரர்களை ஒரே தூக்கி பெரிய உயரத்துக்கு வந்துடுறார். நான் எதிர்பார்க்காம நான் பாட்டுக்கு சின்சியராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் பாஸ் விசிட் வந்தார், என்னை பார்த்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் தான் இப்போ இங்கே சூப்பர்வைசராக இருக்கேன். என்னது, நீலாம் ஒரு இன்சார்ஜ் ஆகிட்டியா? ஆமாம், அப்ரண்டிஸாக இருந்தேன், அப்புறம் நான் சும்மா இங்கே சுற்றிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா நான் தான் இன்சார்ஜ். எனக்கே என் முதலாளி நல்லா வேலை பார்க்குறத பார்த்துட்டு வேலை கொடுத்துட்டாரு. சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரெல்லாம் தன் திறமையால் ஒரு பணியை கிடைக்கிறார்களோ அவர்களை அசைச்சிக்க இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. அவன் எங்கே விட்டாலும் பொழைச்சிப்பான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 1 கோடி சம்பாதிச்சிட்டேன், அப்போ கூட அவன் அட போடா இன்றைக்கி என்னமோ வருது, நான்லாம் ஒரு காலத்தில் இங்கே தான் படுத்திருந்தேன் என்று நினைக்கிறான் பாருங்க. அவனுக்கு அடுத்த நாள் இந்த காசு போயிட்டா நம்ம திரும்ப பிளாட்பாரத்தில் படுத்துக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாள் நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா அவனை தோக்கடிக்க யாராலையுமே முடியாது. ஏன்னா இது இருந்தால் தான் வாழ்வுங்கிற கம்ஃபர்ட்டில் அவன் இல்லை. என்றைக்குனாலும் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அப்போது இந்த 12 கோடி ஒரு 3ஆம் வீட்டில் அமர்ந்து என்ன தான் உங்களை தூக்குனாலும் உங்களுடைய எளிமை குணம் மாறப்போவதில்லை. இந்த குரு 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்? 7ங்கிறது ஃபாரின் போகிறையோ, கனடா போகிறீங்க, ஒன்டேரியோ போகிறீங்க, தகுதி சுற்றுலா பாஸ் ஆகி ஆஸ்திரேலியா போகிறீங்க, என்னென்னமோ நடக்கும். அப்போ 7ஆம் இடம் உங்களுக்கு காதல்லாம் ஓகே ஆகிறதுக்கான வழிகள். அடுத்து குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்பாங்கிற இடம், அதிர்ஷ்டம்ங்கிற இடம். வாழ்க்கையிலே நண்பர்களே, எந்த தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்காது, ஒரே ஒரு தேவதை உங்களை ஆசீர்வதிக்கும். அதுதான் உங்கள் உழைப்பின் தேவதை. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அதிர்ஷ்ட தேவதையும் உங்களை ஆசீர்வதிக்காது. கடுமையாக உழைச்சிங்கன்னா உழைப்புங்கிற தேவதை உங்களை கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணும். எந்த தெய்வம் இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. இந்த மதத்தவர் வணங்குகின்ற தெய்வம் இருக்கா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறது உண்மை, அது உழைப்பின் தெய்வம். அது கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 9 பார்க்கும்போது வேலை செய்யணும், முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும். அடுத்து 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் பெரிதாகிறது. அதாவது லாபம்னா என்ன? இது வரைக்கும் நம்ம ஒரு 10 ரூபா பொருளை 12 ரூபாய்க்கு விற்கிறதுக்கான லாபம் அப்படிங்கிற முயற்சி அதிகமாகிறது. 11ங்கிறது மாமனாரோட அனுகிரகம், மாமனார் வழி ஆதரவுகள். அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா பழகுங்க, மாமனாரோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மே மாதம் உங்களுக்கான பொன்னான மாதமாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்து கேது என்பது உங்களுக்கு செய்த தவறுகள், ஏதேனும் ஒரு பழைய பிழைகள் இருந்தால் அதுக்கெல்லாம் தண்டனை தருகின்ற ஒரு மாதமாக இருக்கும். அதனால் பழைய தவறுகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிவிடுங்க. எப்படியாவது தப்பு பண்ணுறது இயல்பு, அதை சரி பண்ணிவிடுங்க. இந்த மாதம் இந்த 5ஆம் இடத்துக்கு கேது அதை மட்டும் பண்ணுவார். ஸோ தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் மலேசியா இப்பொழுது உருவாகி இருக்கிறது. மலேசியாவிற்கு வாரம் வருகிறேன். மலேசியா வாழ்பவர்கள் என்னை புக் பண்ணிக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன், நேரடியாக என்னை சந்தித்து விஷ்ணுமாயா ஹோமங்களை உங்கள் இல்லங்களில் செய்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.